வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா DIZO ஸ்டார் 500 அப்படிங்கிற மொபைல். இது பார்த்தீங்கன்னா 1800க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1358 அப்படின்னு போடுறாங்க. ஏன்ட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட்டு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது. ஸோ இது வந்து 1300லேருந்து 1400, 1500, 1600 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கிங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பில்லு ஒன்று கொடுத்துருவாங்க. பில்லை ஓரம் கட்டிடுவோம். பில்லை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த DIZO அப்படிங்கிற டப்பா இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 5 லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் 1000 கான்டாக்ட்ஸு, 200 மெசேஜஸ் ஸ்டோரேஜ், ஸ்ட்ரிப் டார்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டமில் DIZO, டாப்பில் வேறு ஏதோ ஒரு லேபிள் ஒன்று ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2.8 இன்ச் டிஸ்பிளே அண்டு 1900 mAh பேட்ரி. ஸோ அது கீழே ஏதோ ப்ளூடூத் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மொபைல் என்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு 7th month 2021 உங்களுக்கு மேக் பண்ணதாக போட்டுருவாங்க. டேட்டுன்னு போட்டுருவாங்க. ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ப்ரைஸ் டேக் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MRP 1999 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் 1358க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஸோ சீல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, சீலை 1 by 1 கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சீலை கட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த சீலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்னாக்கா ஸோ இந்த ஒரு ஓகே இதை ஓப்பன் பண்ணால் இந்த டப்பா இப்படி இருக்குது. வாவ், பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இது உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து பார்க்குறதுக்கு டப்பா நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு மொபைலை எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் ஓப்பன் பண்ணால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதில் வந்து பேட்ரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ கீபேடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. நோக்கிய அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிப் டார்ச் போல இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைக்ரோ USB, ஒரு மைக்கு அண்டு ஒரு ஆடியோ ஜாக். ஓகே, பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அது முன்னாடி இந்த மொபைலை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ புது மொபைல். பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஒரு LED, ஒரு கேமரா இருக்குது. 0.3 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, புது மொபைல் அப்படிங்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அண்டு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் டப்பாவில். ஸோ டப்பா நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எங்கேயோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளார ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சார்ஜிங் கேபிள் இருக்குது அண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த யூஸர் மேனுவல் ஓகே இது ஒரு. ஸோ அது கொடுக்காம எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இது நம்ம படித்து பார்க்க போகிறதில்ல. பட் அது கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு ஏதாவது படம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை ஓரம் கட்டிடுவோம். ஸோ மொபைல் பேட்ரி. ஸோ இந்த மாதிரி மொபைல் பேட்டரியை தனியாக எடுத்து அதை போட்டு ஆன் பண்ணுறது ரொம்ப காலம் ஆகுது இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி. ஓகே, இதுவுமே நல்லாவே சீல் போட்டிருக்காங்களா இல்லை ஒட்டி தான் வச்சுருக்காங்க. ஓகே, பேட்ரி நல்லா தான் இருக்குது. பேட்டரியை போட்டு பார்த்துருவோம். இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு சார்ஜர் கொடுக்குறாங்க. ஓகே, மொபைலில் சார்ஜரை போட்டாச்சு. போட்டுட்டு ஆன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப். ஓகே, DIZO அப்படின்னு காமிக்குது.
டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு மியூசிக் வேறு ஒன்று வருது. ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, அப்புறம் தமிழ் இருக்குது, நடுவில் 2 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அது என்ன லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அது இல்லாமல் 2 இருக்குது. மேபி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதில் ஏதாவது இருக்கும். ஓகே, நான் இங்கிலீஷை கொடுத்து பூட்டப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளே நல்லா பெருசாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை டயல் பண்ணி பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 *0 நம்பர்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெயின் மெனு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த DIZO அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி பிராண்டு. ஸோ அப்போ ரியல்மியோடைய சப் பிராண்டு தான் DIZO. ஓகே, இப்போ இதில் ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த சென்டர் பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாப்பு, அப்பு, டவுனு, லெஃப்ட், ரைட்டு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கால் கட் பண்ணுறது, கால் பண்ணுறது. ஸோ இது வந்து மெயின் மெனு அண்டு கான்டாக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே இருக்குது. நீங்கள் சென்டர் பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஸ்ட்ரிப் லைட், ஸ்ட்ரிப் டார்ச் வந்து அடிக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரிப் டார்ச் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு லைட்டிங் பார்த்தீங்கனாலே நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அப்போ ஒரு டார்க்கான ஏரியாவில் இந்த ஸ்ட்ரிப் வாட்ச் ரொம்பவே ஸ்ட்ரிப்பு லைட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டார்ச் லைட் மாதிரியே ஒரு எஃபெக்டை தான் கொடுக்குது, நல்லாயிருக்கு. ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கேமராவில் ஒரு LED ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆடியோ பிளேயர் போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கேமரா ஓப்பன் ஆகுது. கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ 0.3 MP அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SMS போயிடுது. நெக்ஸ்ட்டு ரைட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு FM ரேடியோ. ஸோ FM வந்து ஒயர்லெஸ் FM தான், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ FM வந்து நீங்கள் மேனுவல் சர்ச் அண்ட் ஆட்டோ சர்ச் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்படி நேராக நிறுத்தி வைக்கலாம். இப்படி நிறுத்தி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வருது. ஸோ இப்படி வச்சிங்கனாக்கா கிளியராக கேட்குது. பட் கீழே விழுந்ததுன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதில் ஆட்டோ லாக் சிஸ்டமும் இருக்குது. ஸோ ஆட்டோ லாக்கில் தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் வந்து நம்பர்ஸ் அப்படியே டயல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எமர்ஜென்சி கால்ஸ் போகும். ஸோ மற்றபடி உங்களுக்கு காலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது மொபைலை அன்லாக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நோக்கியாவில் இந்த பட்டன் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதே சிஸ்டம் தான் இங்கேயும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ திரும்ப லாக் பண்ணுறதுக்கு ஸ்டார் பட்டனே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லாக் ஆகிடும். ஸோ அன்லாக்கு இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 32 MB RAM அண்டு 32 MB ROM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளிக் போட்டு பார்த்தேன். பட் எனக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெமரி இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுக்க முடியாது. மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணவே முடியும். ஸோ மெமரி கார்டு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 64 GB அளவுக்கு நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இதில் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 108 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ திக்னஸ் வந்து 12 mm திக்னஸ் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு சூப்பரான மொபைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு காம்பேக்டான மொபைல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய சைஸ் மொபைல் தான். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பின்னாடி வந்து கிரிப்புக்காக லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்டர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த DIZO அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு பெருசாக தெரியல, பட் ஒரு கிளார் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ
ஃபுல் வால்யூம். ஸோ சவுண்டு சிஸ்டம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். ஸோ மெனு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா செட்டிங்ஸ் வரும். ஸோ செட்டிங்ஸ் உள்ள உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான செட்டிங்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கால் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு மெயினான விஷயம் கால் ரெக்கார்டிங். ஸோ அந்த கால் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ரெக்கார்ட் வாய்ஸ் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி நான் செக் பண்ணிவிட்டு வேணா ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த DIZO ஸ்டார் 500 நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு மொபைல். ஸோ இப்போதைக்கு நண்பர் ஒருத்தருக்காக வாங்கியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் நானும் ஒன்று வாங்கிடுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.